வணக்கம் திரு மனோபாலா. வணக்கம். திரு நா. முத்துக்குமரனுடைய மறைவு ஒரு திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக உங்களுடன் அவர் பழகிய அனுபவம் குறித்து சொல்லுங்க. அவருடைய சிறப்பம்சங்கள் என்ன? அவரு திரைத்துறையில் முதல்ல சீமான் படத்துலதான் அறிமுகமானாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு ஜெயிப்பது நிஜம் அப்படிங்கிற சத்யஜோதி தியாகராஜனுடைய சீரியலுக்கு டைட்டில் சாங் எழுதினவர் அவரு. அந்த வகையில அவர் அறிமுகப்படுத்தினங்கிற பெருமை எனக்கு இருக்கு. அவர் முதல்ல எங்களுடைய யூனியன் பிரிந்து கடந்த போது பாலுமகேந்திரா மூலமாக ஸ்டேஜ்ல அறிமுகப்படுத்தி அவருடைய கவிதைகள் வாசிக்கப்பட்டது. அந்த நாள்ல இருந்து அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ரொம்ப அருமையான பாடல்கள், எத்தனை வகையான தாட்ஸ் என்று சொல்லப்படுகிற முன்னோக்கிய பார்வை கொண்ட ஒரு சிறந்த கவிஞர். பாலுமகேந்திரா அறிமுகப்படுத்தின போதே தெரியும் அவர் ஒரு நல்ல முத்து தான் எடுப்பாரு. அந்த மாதிரி நல்ல முத்து தான் இந்த முத்து. திரு மனோபாலா, அவர் 1500க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றி இருக்கிறார், எழுதியிருக்கிறார். உங்களுடைய மனம் கவர்ந்த பாடல் எது? ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்ற பாடல் இனி வரைக்கும் அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் தனிமையில இருக்கும்போது அந்த பாடலை கேட்டு பாருங்க. அதோட அர்த்தத்தை பூர்வமா வாங்கி தயவு செய்து கேட்டு பாருங்க. அவ்வளோ அருமையான பாடல். அப்புறம் சைவம் படத்துல எழுதின அவர் பாடல் ரெண்டுக்குமே நேஷனல் அவார்டு கிடைச்சது. உனக்கு கிடைக்கும் முத்து, இந்த தடவை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணேன். அது கிடைச்சது மினம மகிழ்ச்சி. ஆனா அந்த மகிழ்ச்சி நிலைக்காம இன்னைக்கு அவர் போயிட்டாரு. இதுதான் மனசுக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. திரு மனோபாலா, இவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு குத்துப்பாடலை எழுதுபவர் அல்லது ஒரு வெஸ்டர்ன் சாங்கை எழுதுபவர் அப்படின்னு பிரிக்க முடியாம அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் வகையில் பாடல் எழுதியிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக அவனுக்கு எந்த சிச்சுவேஷன் கொடுத்தாலும் எழுதக்கூடிய வல்லமை படைத்தவர் நா. முத்துக்குமார். எந்த சிச்சுவேஷன் வேணாலும் கொடுக்கலாம், யார் வேணா கொடுக்கலாம். அவர் நொடியில எழுதி பாட்டுகளை தான் கொடுப்பாரு. அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி உள்ள கவிஞர் அவரு. வாலி சாரே பல தடவை சொல்லியிருக்காரு, எப்படி பழனி பாரதிக்கு அடுத்தது எனக்கு ஒரு நா. முத்துக்குமார் அப்படின்னு வாலி சாரே பாராட்டக்கூடிய ஒரு கவிஞர். எந்த சிச்சுவேஷனும் இவர் இன்னதான் எழுதுவாரு, இன்னதுதான் இந்த ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க முடியாது நா. முத்துக்குமார்.